வணக்கம் எம்ப்ரஸ். பட்ஜெட் டே வரைக்கும் நம்ம நிஃப்டி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாங்க. பட்ஜெட் டே வரைக்கும், அதாவது இன்னும் 3 ட்ரேடிங் செஷனுக்கு நிஃப்டியோட ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் நார்மலாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னாங்க, நம்ம வந்து செல்லர்ஸை தானே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதுங்காட்டி ஆப்ஷன் ப்ரீமியம், ஆப்ஷனை செல் பண்ணுற ப்ரைஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டில் அதை போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ஸோ இப்போ ரேஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 25,350. அப்போது 215 ரூபா கால் சைடில் இருக்குங்க. புட் சைடில் வந்து 193 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ 408 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்களா. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 408 பாயிண்ட்ஸ், 25,350 மைனஸ் 400 ப்ளஸ் 400. ஸோ இதுதாங்க வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் பேஸ்டு, அதாவது வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி உண்டான ரேஞ்ச். அப்படி பார்த்தீங்கன்னா 25,750 வந்து அப்பர் சைடும், லோயர் சைடு 24,950. 400 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து இதுதாங்க 400 பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ இப்போ மேலே போகலாமா அப்படி கீழே போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இதை பார்க்கணுங்க. நார்மலாக செல்லர்ஸ் கூட இப்போ ஒரு சில வேர்ல்டு லெவல் பொலிட்டிக்கல் நியூஸஸ் இருக்கு இல்லைங்க. இப்போ யூரோப் வந்து டீல் போட்டிருக்காங்க, நிறையா ஃபாரின் கார்ஸ் எல்லாம் ரேட் கம்மியாக போகுது, ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரேட் கம்மியாக போகுது, யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஐட்டங்கள் நிறையா விஷயத்துக்கு ரேட் கம்மியாக போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறையா ரேட் டேக்ஸ் கம்மியாகுது. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதனால மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கலாம். அப்படி இல்லை, பட்ஜெட்டில் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் மிடில் கிளாஸ்க்கு இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில டவுன் ட்ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம ரேஞ்சஸ் பார்த்துட்டோம். ரேஞ்சஸ் வந்து 24,950, அப்பர் சைடு வந்து 25,750. ஸோ இது வரைக்கும் ரேஞ்ச் இருக்குங்க. இப்போ ஓஐன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர்ஸ் எல்லாம் எந்த ஏரியாவில் நிறையா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னத்த டேட்டில் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதை அப்போ தான் உங்களுக்கு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் இன் ஓஐ மட்டும் பாருங்கள். ஓஐயும் பார்க்கணும், பட் சேஞ்ச் இன் ஓஐ கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். இன்ட்ராடேயில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து 210% ஜாஸ்தியாக செல் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பாருங்க, புட்டு சைடு 500% ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க வந்து புட் சைடில் மார்க்கெட் வந்து மேலே போகும், அதனால தான் புட்டை செல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு இது வருதுங்க, ஒரு பாயிண்ட் வருதுங்க. ஆனால் டோட்டல் ஓஐ பார்த்தீங்கன்னா ஸ்டில் கால் சைடு தான் ஜாஸ்தி இருக்குது. 32,000 இருக்குது, இது 26,000 தான் இருக்குது. ஸோ கால் சைடு தான் செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க புதுசாக. அதுக்கு மேலே இருக்கிற புட் சைடெல்லாம் பாருங்கள், 450க்கும் செல்லர்ஸ் வந்து 258% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ புட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா கால் செல்லர்ஸ் மார்க்கெட்லேருந்து வெளியோட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் செல்லர்ஸ் கம்மியாகிறாங்களான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கணுங்க. இந்த சைடு புட் செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கணுங்க. இது வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னாங்க, நம்ம மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுவே உள்டாவா கால் செல்லர்ஸ் ஜாஸ்தியாகி புட் செல்லர்ஸ் கம்மியானாங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த பட்ஜெட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வேணால் புதுசாக சண்டே தெரியலாங்க. ஆனால் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு சில நியூஸஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் சொல்கிறது ஒரு 10,000 crores 20,000 crores இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பொசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த செல்லிங் ஏரியா வந்து எந்த ஏரியாவில் செல்லிங் ஜாஸ்தி ஆகுதுன்னு பாருங்கள், கால் சைடா புட் சைடான்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் ஐடியா கிடைக்கும். நம்ம ரேஞ்ச் பார்த்துட்டோம், அந்த ரேஞ்சில் செல்லர்ஸ் எங்கே வராங்க
அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் செயினை பொறுத்தளவுக்குங்க. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாங்க. சார்ட்டில் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம 22ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னங்க, இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடச்சிருக்குங்களா. இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடச்சிதுனாங்க உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாப் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற மூவ் வந்து டாப் சைடு கிடைக்குங்க. ஸோ இது பார்க்கலாங்க எவ்வளோன்னு. ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் எடுத்திங்கனாலும் 415 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போது கணக்கு போட்ட செல்லர்ஸ் படி லாஸ்ட் ட்ரேடர்ஸ் ட்ரேட் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 408 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இந்த இன்வர்ஸ் கப் அண்ட் ஷோல்டர் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 415 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு மோரார்லெஸ் ரெண்டு கோரிலேட் ஆகுதுங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட் மூவ் கொடுக்க போகிறாங்க. அந்த 400 பாயிண்ட் வந்து சார்ட் படி பார்த்தா பாசிட்டிவ் மூவ் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பத்தாதுங்க. இந்த கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம செல்லர் சைடில் ஆப்ஷன் செயின்லேயே ஒரு தாட்டி பார்க்கணும். அது வந்து நாளைக்கு டியூரிங் த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 50% ஃபிபனாச்சி லெவலில் இருக்குல்லங்க, அதை விட ஜாஸ்தி க்ளோஸ் வைப்பாங்க. ஸோ க்ளோஸ் வந்து நாளைக்கு 25,358க்கு மேலே க்ளோஸ் வைப்பாங்க. 435 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா மார்க்கெட் வந்து 400 பாயிண்ட் மேலே தான் போகும்னு அர்த்தம். இல்லை இந்த 50% ரிஜெக்ஷனில் போட்டு கீழே வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன விஷயங்கிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அப்புறம் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நான் ஒன்று சொன்னேன். இன்னொரு பேட்டர்னும் இங்கே தெரியுது பாருங்க. இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கப் அண்ட் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1:1 மூவ் ஆகுங்க. ஸோ ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுதுங்க. இப்போ சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. இந்த 400 பாயிண்ட் அப்படி நம்ம லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸில் வந்து கோரிலேட் ஆகுது. அதுங்காட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 25,750 650 to 750. லோயர் சைடு வந்து 25,050 to 25,950. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். அப்புறம் நாளத்த க்ளோசிங் வேல்யூ 50%க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து மினிமம் 750 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கணுங்க. இதை பேஸ் பண்ணி கால்ஸோ இல்லை பையிங்கோ எதுவும் பண்ண வேண்டாங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. மெயினாக பட்ஜெட் டேல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.